ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு மெசேஜ் அல்லது ஒரு கால் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுவிடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்டில் ஹீலிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், பீஸாக இருக்கணும். ஸோ அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். Three of Swords, Nine of Cups, Hanged Man, King of Pentacles, Queen of Wands, High Priestess, King of Swords, Knight of Swords, Eight of Cups, Fool, Eight of Swords, Judgment, Two of Wands. So bottom of the deck, Eight of Wands. Innocence, okay. Friendliness, okay. Illusion, okay. Laziness, rebel, okay. Schizophrenia, okay. Source, okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வருமா, அதை பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு நோக்காண்டி சுச்சுவேஷனில் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டு உண்டு. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. தேர்ட் பார்ட்டினால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் ஒரு நோக்காண்டி சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, மேபி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக உட்காந்ததும் சர்ச்லேருந்து சாங்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட கேரக்டர் பயங்கர இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஹாப்பியாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரோட பேச்சையும் கேட்கக்கூடாது, தனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாழணும்.
ஓகே. அதுதான் அந்த ஒரு பர்சனோட ஒரு ட்ரீம். ஓகே. அதுதான் அந்த ஒரு பர்சனோட சக்ஸஸ்ங்கிறது, ஒரு ஆசைங்கிறது. அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க அவங்க பாட்டுக்கு போகணும். ஓகே. அது என்ன சொல்றது? மேபி இவருக்கு ஒரு கோல் இருக்கும். இவர் இந்த கோல நோக்கி போவாரு. அ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள பண்ணணும். அவங்க ஜாலியா இருக்கணும். அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பண்ணுவாங்க. இவர யாரும் கண்ட்ரோல் பண்றதோ, இவரு ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த மாரி ஒரு கேரக்டர். பயங்கரமா ஒரு செல்ஃப் லவ்னு சொல்ற ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்களேன். யாருக்கும் மைண்ட் குடுக்க மாட்டாங்க, யாருக்கும் பிடி குடுக்க மாட்டாங்க, யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தனக்கு விருப்பப்பட்ட மாரி ஒரு லைஃப் ஜீவிக்கணும்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர். பயங்கர இண்டிபெண்டன்ட்டான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். யாருக்கு இவருக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு அவங்க காரியம் இம்பார்ட்டன்ட். யாரோட காரியம் இவருக்கு தேவையில்லை. அதுமாரி இவரோட காரியத்தை யாரும் வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் ஜீவிச்சுட்டு போகிறேன். ஹாப்பியாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். என்ன யாரும் ரூல்ஸ் போடுறதோ, கண்ட்ரோல் பண்ணுறதோ, அடிக்ட் ஆகுறதோ, அட்டாச்மெண்ட் ஆகுறதோ, இதுக்கெல்லாம் இந்த ஆளுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கேரக்டர். ஃப்ரீயாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், தனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. ஓகே. எனக்கு என்ன தோணுன்னா, ஒன்லி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். இல்லைங்கி உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். ஓகே. அப்போது இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எண்ட் ஆகக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு உண்டு, எஸ் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக போகலாம். ஓகே. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை நம்ம லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகலாம். ஓகே. ஸோ உனக்கு உன்னோட ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, என்னோடய ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்மளால யாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. நம்ம லைஃப்பில் அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக என்ட்ரு ஆகிட்டு உண்டு. நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஃப்ரெண்டாக என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஓகே. ஓகே. தென் என்ன தான் ஃப்ரெண்டாக நீங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டுனாலும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு பயங்கர ஒரு அட்ராக்ஷன் ஃபீலாக இருக்கும். என்ன சொல்கிறது, மேபி இந்த ஒரு பர்சனோட மைண்டில் நீங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக கூட நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்டாக கூட நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கலாம். ஃப்ரெண்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போயிருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் ஃப்ரெண்டையும் தாண்டி இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு இன்டென்சிட்டி இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. சேம் சுச்சுவேஷன் உங்களுக்கு என்னதான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போனாலும் அது ஃப்ரெண்டாக நிற்க முடியாத சுச்சுவேஷன். ஓகே. நீங்கள் அது எக்ஸ்ப்ரெஸ் 2 பேருமே தன்னோட ஃபீலிங்ஸ், எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாட்டால் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டையும் மீறி இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்காக இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு அஃபெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு, அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனோட நான் சொன்னேன்ல, எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இந்த ஒரு பர்சனோட இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு அது மேபி உங்கள் கூட பேசும்போது இவர் ஃப்ரெண்டாக பேசினாலும் இவரோட சப்கான்ஷியஸ் மைண்டில், இவரோட மைண்டில் இவருக்கு ஏதோ ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஃப்ரெண்டை தாண்டி ஒரு டீப்பாக ஒரு டீப் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது இவருக்கு அது பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. அது இவருக்கு இஷ்டமும் இல்லை. ஏன்னா அது இவருக்கு என்னென்னா இவர் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இவர் இப்போ நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவர் வர்றாங்கன்னா நைட்டு இப்போ நிம்மதியாக தூங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கணும். எப்போவுமே தன்னோட லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இப்போ என்ன சொல்கிறது, இவர் முன்னாடி இப்போ உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஓகே வேலைக்கு போயிட்டு வராங்க, டியூட்டிக்கு போயிட்டு வராங்கன்னா ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்க போகிறாரு. இவர் நிம்மதியாக தூங்கிடுவாங்களா இருக்கும். மைண்ட் பீஸோட ஒரு சமாதானத்தோடு இவர் தூங்குற ஒரு கேரக்டராக இருக்கும். பட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான பிறகு இந்த ஒரு பர்சனோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவரே அறியாமல் ஒரு இன்டென்சிட்டி, ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு பல போல் இவருக்கு தூங்கக்கூடிய டைமில் உங்களோட தாட்லேயே இவர் தூங்கிட்டு உண்டு. அது இவருக்கு தூக்கமும் வராத சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. அப்போ இவரோட மைண்டுக்குள்ள என்ன, இவருக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், இவர் இண்டிபெண்டண்டாக இருக்கணும், யாரும் இவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷனும் இவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அது ஒரு இல்லூஷன். இவருக்கு அது உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே நைட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிற டைமில், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிற டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி, இல்லூஷன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு.
ஓகே. பயங்கர இல்லூஷன்ஸ் மாரி ஃபீல் ஆயிட்டுன்னு, நம்மள யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாரி, நம்ம லைஃப் எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகுறது மாரி, நம்ம எங்கேயோ நம்ம எங்கேயோ ஒரு விஷயத்துல மாட்டுன மாரி இவருக்கு ஒரு இல்லூஷன் மாரி ஃபீல் ஆயிட்டு இருந்த ஒரு பெர்சனுக்கு. அது மட்டும் இல்லாம தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நீங்க இந்த பெர்சன் மீட் பண்ணக்கூடிய டைம்லயே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்திருக்கலாம். இல்லைங்க இந்த பெர்சன் தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். ஓகே. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். அதனால இந்த ஒரு பெர்சன் நம்ம ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம். நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கொண்டு போகலாம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவர் சொல்லிட்டு. பட் இவர் ஃப்ரெண்டையும் தாண்டி இவருக்கு ஒரு அட்ராக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் ஓகே எஸ் இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் முன்னோட்டு கொண்டு போனால் இது சரியில்லை. இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தப்பறம் நான் டிஸ்டர்ப் ஆகுறேன், என்னோடய லைஃப் டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு ஒரு பீஸ் இல்லை, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எங்கேயோ நான் ஸ்டக் ஆகுறேன், என்னால் இண்டிபெண்டாக இருக்க முடியல, எங்கேயோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வெளியே போயிட்டா பழைய மாதிரி நான் ஹாப்பி ஆகிடுவேன், பழைய மாதிரி நான் ஃப்ரீ ஆகிடுவேன், பழைய மாதிரி நான் இண்டிபெண்ட் ஆகிடுவேன், பழைய மாதிரி என்னால் பீஸாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பர்சன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சனோட மைண்டை டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும், இந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கும், இந்த அளவுக்கு ஒரு பர்சனுக்கு ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் அதுக்கு மெயின் ரீசன் நீங்களாகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் இன்னசென்ஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு. ஓகே. இன்னசென்ஸ் மீன்ஸ் எல்லாத்தையும் திறந்து சொல்லிட்டு, ஒரு விஷயம் இந்த பர்சனுக்கிட்ட நீங்கள் மறைச்சிட்டு இல்லை, இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரூவாக நின்றுட்டு, காலையிலேருந்து நைட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பர்சனுக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களோட ஸ்நேகத்தில் ஒரு பாயிண்ட் கூட என்ன சொல்கிறது பியூராக இருந்துட்டு உண்டு. ஓகே. அது இந்த ஒரு இன்னசென்ஸ் மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துட்டு பல போல் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எஸ் பயங்கர இன்னசென்ஸ் இந்த ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும், இங்கே ரொம்ப எமோஷ்னலி வீக்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு எஸ் இந்த உலகத்தை இந்த ஒரு ஜென்ரேஷனில் யார் இந்த அளவுக்கு ட்ரூவாக நிற்பாங்க, யார் இந்த அளவுக்கு ட்ரூவாக ஸ்நேகிப்பா, அந்த ஒரு இவர் உங்களை இன்னசென்ஸாக நினச்சிட்டு. ஓகே. அதனால தான் என்ன தெரியல, இந்த ஒரு பர்சனோட மைண்டை, இந்த ஒரு பர்சனோட கண்ட்ரோலை தாண்டி நீங்கள் டீப்பாக இந்த ஒரு பர்சன் உங்களோட கேரக்டர், உங்களோட பிஹேவியர் இந்த ஒரு பர்சனை அப்ரோச் பண்ணிட்டு. ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரே தான் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. சீரியஸ்லி இந்த ஒரு பர்சன் தான் மூவ் ஆன் ஆகிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியல, இந்த ஒரு பர்சனுக்கு ஃப்ரீடமாக இருக்க முடியல, இந்த ஒரு பர்சன் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை எஸ் எனக்கு ரிலேஷன்ஷிப்பை விட என்னோட சந்தோஷம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. எனக்கு ஃப்ரீடமாக இருக்கணும், எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என் லைஃப் ஸ்மூத் கோயினாக போகணும். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஃப்ரெண்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகிறத பெஸ்ட்டுன்னு இந்த ஒரு பர்சன் முடிவு பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு பர்சன் மேபி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சொல்லாமலே போயிருக்கலாம், என்ன ரீசன் சொல்லாமலே போயிருக்கலாம், டக்குன்னு பிளாக்ல போட்டுட்டு ஓடி இருக்கலாம். பல பேரும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சனோட காலை பிடிச்சி தொங்கிட்டு ப்ளீஸ் என்கிட்ட பேசி மெசேஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாகிடு, நீ இல்லைங்க எனக்கு சந்தோஷம் இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் ஐ டோன்ட் கேர், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், நான் ஸ்மூத்தாக இருக்கணும், என் லைஃப் பீஸாக இருக்கணும், என்னை யாரும் எந்த சுச்சுவேஷனும் சரி என்னை யாரும் பிரேக் பண்ணக்கூடாது, நான் யாரோட பேச்சை கேட்கக்கூடிய கேரக்டரும் கிடையாது. எனக்கு என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் சந்தோஷம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இவர் நின்றுட்டு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு ஒன்லி உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கலாம். அப்போ இவரோட மைண்டுக்குள்ளே ஸ்டார்டிங்லேயே வந்து என்னென்னா இவருக்கு வந்து இவரோட மைண்டில் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கோ எஃபர்ட் கொடுக்குறதுக்கோ ஒன்றும் இல்லை. அதனால தான் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் கீப் பண்ணி போவோம் அந்த ரிலேஷன்ஷிப்பில், நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு உண்டு. ஓகே. இனி இவருக்கு தெரியும் ஒன்லி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், 2 பேரும் செய்கிறது ரொம்ப கஷ்டம், செய்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அதனால தான் 2 பேரும் ஃப்ரெண்டாக போகணும்னு இவர் சொல்லிட்டு உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. எல்லாருக்குள்ள சில பேருக்கு.
ஸோ அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டுருக்கலாம். எனக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஒன்லி ஒரு ஸ்நேகத்தை மட்டும் தானே கொடுத்தேன், அது ஒரு அன்கண்டிஷனல், ஒரு பியூரான ஒரு ஸ்நேகம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் ஸ்நேகத்தை மட்டும் தானே கொடுத்தேன். எனக்கு ஏன் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, நான் எதுக்கு இந்த ஒரு பர்சனை என் லைஃப்பில் மீட் பண்ணேன், இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணாமல் இருந்துக்கலாம், என் லைஃப் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகி போச்சே அப்படின்னு பல போலும் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் இந்த ஒரு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஒரு பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க போகிறதில்ல. இந்த ஒரு பர்சன் என்னென்னா அவங்கவுங்க காரியத்தை இம்பார்ட்டன்ட் இவங்க நின்றுட்டு உண்டு, அது உங்களுக்கு பிஹேவ் ஆகிட்டு ஃபீல் ஆகிட்டு. அப்போ யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கேட்டுருக்கலாம், என்னை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு இதில் இருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தாங்க, எனக்கு ஒரு என்னை எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க, ஆனால் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு ஒரு நியாயம் வேணும். யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் ஒரு நமக்கு டேரக்டாக வந்துட்டு. ஓகே, நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்டு நீங்கள் போராடி இருக்கலாம், நீங்கள் அழுதுருக்கலாம், ஏங்கிருக்கலாம், கோயிலாக போயிருக்கலாம், ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், எப்படியாவது நான் இருந்து வெளியே வரணும், தெரியாமல் நான் மாட்டிட்டேன், இதுலேருந்து நான் வெளியே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, இன்னசென்ஸாக நீங்கள் இருந்துட்டு உண்டீங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கர ப்ராக்டிக்கலாக பயங்கர செல்ஃபிஷாக மாறிட்டுன்னா அதுக்கு ரீசன் இந்த ஒரு பர்சன் தான். ஓகே, எஸ் நீங்கள் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணுற டைமில் நீங்கள் பயங்கர இன்னசென்ஸாக இருந்துட்டு. எஸ், பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர போல்டு, பயங்கர வைப்ரேஷன், ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு பயங்கர செல்ஃபிஷாக மாறிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் கிட்டது நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க கரண்ட் சுச்சுவேஷன். இந்த கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சனை சேசிங் பண்ணுறது கிடையாது, எதுவுமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுறீங்க, அடிப்பொலியான ஒரு வைப்ரேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சன் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் எனக்கு வேணும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, வந்தால் வராட்ட போ, அந்த ஒரு வைப்ரேஷனை நீங்கள் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன் டோட்லி டெத் ஆகிட்டு போன பிறகு இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி பார்த்து 9 ஆஃப் கப்ஸ். ஸோ நமக்கு 9 ஆஃப் கப்ஸ் டேரெக்டாகவே நமக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஒரு பர்சனல் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டில்ல 9 ஆஃப் கப்ஸ். ஓகே, 1x 9 ஆஃப் கப்ஸ் 10 ஆஃப் கப்ஸ் ஆகிட்டில்ல. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனப்போ இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 9 ஆஃப் கப்ஸ் ஏதோ ஒன்று மிஸ் உண்டு, ஏதோ ஒன்று குறவுண்டு, ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், என் லைஃப்பில் ஏதோ ஒரு பொக்கிஷத்தை நான் எழுந்துட்டேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு. எதுவாக இருக்கும் அந்த ஒரு எனர்ஜி ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஒரு ஸ்டக் ஆகிட்டு, டோட்லி ஸ்டக் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்ககிட்ட கிடைச்ச ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் யாருக்கிட்டே கிடைச்சிட்டு இல்லையே. மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் மீட் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலான பர்சனாக இருக்கலாம். ஓகே, பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு அன்கண்டிஷனல் ஒரு இன்னசென்ஸான ஒரு ஸ்நேகத்தை கொடுத்தது நீங்கள் தான். இந்த ஒரு பர்சனுக்கு அது டோட்லி ஒரு ஸ்டக் ஆகிட்டு, ஏதோ ஒரு குறவுண்டல்ல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டுங்களா நம்ம லைஃப்பில், என்னவா இருக்கும், டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனாக கரண்ட் சுச்சுவேஷனில். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு மேபி நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியாலேயோ இல்லைங்கி உங்களோட ஃபோட்டோவோ இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க வந்து இந்த ஒரு போஸ்ட் உங்களை டேரெக்டாகவே இந்த ஒரு போஸ்டோட கண்ணில் நீங்கள் பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனுக்கு கண்ணில் பட்டுட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. இந்த ஒரு பர்சன் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, இவங்களால எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், இவங்க இந்த மாதிரி இல்லையே, எப்படி இவங்களால மட்டும் இந்த மாதிரி சாத்தியமாச்சு, இவங்க பயங்கர போல்டாக இருக்காங்க, நம்மளை கொஞ்சம் கூட மைண்டே பண்ணலை, நமக்கு ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையாகவே இவங்க நம்மளை ஸ்நேகிச்சாங்களா, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இன்னசென்ஸ் மாதிரி பிஹேவ் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ட்ராமா ஏதாவது நம்மக்கிட்ட காட்டினாங்களா, இவங்களால எப்படி இந்த மாதிரி இவங்க எப்படி மாறினாங்க, மேபி இவங்க லைஃப்பில் வேறு யாராவது வந்துட்டாங்களா, நம்மளே டோட்லி மறந்துட்டாங்களா. அப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்மக்கிட்ட காட்டுறது எல்லாமே ஒரு சீனா இல்லைங்க ட்ராமாவா, எப்படி இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம இவங்களை இன்னசென்ஸ்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் இவங்க இன்னசென்ஸ் இல்லை, இவங்க இவ்வளோ போல்டாக இருக்காங்க, இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்காங்க. நம்மக்கிட்ட ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலையே, இவங்களால எப்படி மாற முடிஞ்சுது, இவங்க லைஃப்பில் என்ன மிராக்கிள் நடந்துச்சு, என்ன மிராக்கிள் நடந்திருக்கும், எப்படி இவங்களால மாற முடிஞ்சு, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஓகே,
இவர் அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஓகே, உங்களோட சேஞ்சஸ் இந்த ஒரு போஸ்ட் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் எல்லாமே உண்டு. ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், நல்ல ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் அபுண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சன் தான் இவர். ஓகே, எல்லாம் உண்டு இவருக்கு லைஃப்பில், எல்லாம் உண்டு. பட் இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து போன பர்சன்ஸ் எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருந்திருக்கலாம். ஒரு ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் பயங்கர அளவு கொடுக்காத ஒரு பர்சன் தான் இவங்க லைஃப்பில் இருந்திருக்கலாம். பட் எல்லாம் உண்டு. ஆனால் வந்து இந்த ஒரு பர்சன் எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லை கரண்ட் சுச்சுவேஷன். ஆனால் சொன்னேன் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு, ஏதோ ஒரு குறவு உண்டு இவருக்கு லைஃப்பில் கருது. இவருக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு யூனிவர்ஸ் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு குறையும் வைக்கல, எனக்கு எல்லாம் கொடுத்துட்டு, நான் சந்தோஷமாக இருக்கேன், நல்ல ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாம் உண்டு. பட் எனக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கிடைச்சிட்டு இல்லையே. இந்த ஒரு பர்சன்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு எமோஷ்னலாக இருக்கட்டும், அது எனக்கு யாருக்கிட்ட இது வரைக்கும் நான் ஃபீல் ஆகிட்டும் இல்லை. ஓகே, யாரு கூட இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டுல, எமோஷனல் இவருக்கு யாரு கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக கிடையாது. ஒரு 9 of Cups கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொன்னேன்ல, இவர் டோட்டலி ஸ்டக். நீங்கள் பயங்கர போல்டாக இருக்கிறீங்க, பயங்கர ஆக்டிவாக இருக்கிறீங்க, அது இந்த போஸ்ட்டில் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட வரணும், நம்ம போய் அட்லீஸ்ட் நம்ம ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும். இவங்க வந்து ஜஸ்ட் நம்ம போய் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க மைண்டில் நம்ம இருக்கிறோமா அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும், வேறு எதுக்கும் இல்லை. அதுக்காக தான். ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த அளவுக்கு மாறிட்டீங்கல்ல, இவருக்கு மைண்ட் நீங்கள் தான் இருக்கிறீங்களா இல்லைங்க வேறு யாரும் இருப்பாங்கன்னு இவருக்கு தெரியலை. ஓகே, நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் இவர் உடனே ஓடவே செய்வார், அது வேறு விஷயம். ஏன்னா இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டுக்குள்ளே நைட்டு டைம் எப்படியாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகணும், ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு 2 days இவங்க கிட்டே பேசி இவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் இருக்கிறோமா இல்லைங்க வேறு யாரும் இருக்கிறோமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களால் எப்படி மாற முடியுது, எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ ஃபோட்டோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது. ஸோ அப்போ இவர் கூட மைண்டில் சரி ஓகே நம்ம ஒரு கால் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லுது, அவங்க வர்றதே இதுக்கு தெரிஞ்சுக்க தான் வர்றாங்க. அப்படி வந்து உங்கள் மைண்ட் அந்த கோர்ஸோட மைண்டில் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு உடனே ஓடவும் செய்வாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் வந்தால் ஓடவும் செய்வாங்க. ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து எவ்வளோ பணமாக இருக்கட்டும், நமக்கு லைஃப்பில் எவ்வளோ வசதியாக இருக்கட்டும், யூனிவர்ஸ் நமக்கு எல்லா விதத்துலேயும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நமக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே தேவை தானே. நம்ம ஜாலியாக வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம இன்னசென்ட் மாதிரி அவங்கக்கிட்ட காட்டிக்கிறதுக்கும், விளையாடுறதுக்கும், அது நமக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அது எல்லாருக்குமே தேவை தானே. நம்ம வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும், நம்ம அவங்கக்கிட்ட விளையாடுறதுக்கும், நம்ம கொஞ்சம் பேசுகிறதுக்கும் எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு பர்சன்ஸ் கண்டிப்பாக தேவை தானே. ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு அது ஃபீல் ஆகுது. இவர் நைட்டு தூங்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், இவருக்கு ஒரு ஹோம் ஃபீல். ஓகே, இவருக்கு லைஃப்பில் இவர் எத்தனையோ பேர் மீட் பண்ணியிருக்கலாம். பட் உங்ககிட்ட கிடைச்ச அந்த இப்போ என்ன நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தீங்க, பிஹேவ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம், ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் இருந்திருக்கலாம், அது இந்த ஒரு பர்சனுக்கு பல சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம், அது உங்களோட பிஹேவியர் அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அது இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, நமக்கு லைஃப்பில் எல்லாம் உண்டு, ஒன்றும் எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் ஆகலையே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு உண்டு, ஏதோ ஒரு உங்களோட சுட்டித்தனம் இல்லைன்னா உங்களோட பிஹேவியர் இவரை அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு, அது இவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு ஹோம் ஃபீலிங் இவர் ஆசைப்பட்ட ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும், இவர் ஆசைப்பட்ட ஒரு சுட்டித்தனமாக இருக்கட்டும், அதெல்லாம் இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஹோம் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அது இவருக்கு மனசில் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பயங்கர அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இவருக்கு உங்ககிட்ட வரணும், சாரி கேட்கணும், என்ன சொல்கிறது, மறுபடியும் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்னை மன்னிச்சுட்டு நான் தெரியாமல் போயிட்டேன் என் லைஃப்பை விட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு இவருக்கு ஒரு எண்ணம் உண்டு. பட் அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இல்லை வேண்டாம் போக வேண்டாம், அந்த மாதிரி இவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நீங்கள் தான், உங்களோட எனர்ஜி, உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட பிஹேவியர், கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிற ஹை வைப்ரேஷன், அது இந்த ஒரு பர்சனுக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு.
தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் தேர்ட் பார்ட்டி இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி கூட இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு விதத்துலேயும் சந்தோஷம் இல்லை, ஒரு விதத்துலேயும் ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பர்சன் எந்த ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே தான் ஸ்நேகம், பட் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. பட் இவருக்கு தெரியுது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை மாட்டிட்டு தவிச்சாலும் அதெல்லாம் பிரேக் பண்ணணும். தன்னோட ஆக்சுவலி இவங்க அந்த மைண்டை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. போக வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம், கால் பண்ண வேண்டாம், நம்ம இப்போ போகிறது சரியில்லை. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்தால் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பீங்க இந்த பர்சன்கிட்ட. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இருக்கிற வைப்ரேஷனுக்கு இந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்கன்னா நீங்கள் சும்மா விட மாட்டீங்க, கொஞ்சம் கொஷின்ஸ் நீங்கள் கேட்பீங்க. அது ஒன்று இவருக்கு தாங்கிறதுக்கு முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகே, அதனால இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் இவருக்கு பட் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும், எவ்வளோ தான் அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணாலும் இவர் கண்டிப்பாக அதை பிரேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நமக்கு ரிபல்னு ஒரு கார்டு வந்துடும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவங்க மாட்டிட்டு தவிச்சாலும் சரி, எவ்வளோ தூரம் இவங்க கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் மேபி இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம். ஓகே, இவருக்கு எல்லா விதத்துலேயும் இவருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால இவரும் மேபி கரண்ட் சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணலாம். ஓகே, என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும், மறுபடியும் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தால் எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இவர் கரண்ட் சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் கிட்டே ப்ரேயர் பண்ணலாம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஷூராக. ஓகே, இவருக்கு தெரியுது எஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஒர்க் பண்ணுறதுக்கு மடி காமிச்சிட்டு இவருக்கு தெரியுது. பலபோல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் நம்ம தான். ஏன்னா இந்த ஒரு போஸ்ட் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுறதுக்கும் நம்ம தான். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து யாருக்கும் பிடி கொடுக்காமல் நம்ம நின்றுட்டு நம்மளோட சந்தோஷம் மட்டுமே இம்பார்ட்டன் நம்ம நின்றுட்டு. பட் ரிலேஷன்ஷிப்பில் எல்லா ஃபால்ட்டும் நம்ம மேலே தான். பட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், ஆனால் மடி மீன்ஸ் என்ன சொல்லுது, அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்தால் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்பீங்க, அதை தாக்கி பிடிக்க இவரால் முடியாது, அதனால. ஓகே, பட் என்னன்றது கம்யூனிகேஷன் இதில் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் எதுக்காக வருதுன்னா, இவரோட மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வருது. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் வந்தால் கண்டிப்பாக அதுக்காக தான் இருக்கும். பட் ஜட்ஜ்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சரில் இந்த ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மறுபடியும் அது ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் மறுபடியும் ஒரு ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் மேபி மேரேஜ் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. மேரேஜ் ஆனவங்களா இருந்தால் மறுபடியும் ஃப்ரெண்டாக நம்ம போகலாம், முன்னோட்டு கொண்டு போகலாம். ஏன்னா வேல்யூ இனி வரக்கூடிய டைமில் இவங்க வரதா கொஞ்சம் லேட்டாக இவங்க வரதா இருந்தால் கண்டிப்பாக வேல்யூ மனசிலாக்கிட்டு தான் வருவாங்க. ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க, இதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்க சேஞ்ச் ஆகிட்டு அவங்க வருவாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலாக பார்த்துட்டு இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க, ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு லேசினஸ் காட்டிட்டு என்ன சொல்கிறது, டோட்டலி ஒரு இவர் சேஞ்ச் ஆவாங்க. ஓகே, இவருக்கு எந்த விதத்துலையும் இவருக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எந்த விதத்துலையும் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் இவருக்கு கிடையவே கிடையாது. ஸோ இவர் மஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்து ஒரு பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவரோட மைண்டை நீங்கள் இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றாங்க. மற்றபடி இதில் ஒரு சில கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க, இந்த ஒரு போஸ்ட்டில் சேசிங் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சிலர் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிகேஷன் பாசிபிள், ஷோராக பாசிபிள். கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 8 hours வரலாம், 8 days வரலாம், 8 weeks வரலாம் கம்யூனிகேஷன். மற்றபடி ரொம்ப என்ன சொல்கிறது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதே வைப்ரேஷன் நீங்கள் இல்லைங்க, சேசிங் மட்டும் பண்ணாதுங்க. ஓகே ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 888 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 888 நீங்கள் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 222 அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், 222, 888. ஓகே, தென் நமக்கு அதை தவிர்த்து 20 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதே மாதிரி நமக்கு இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஜே. ஸோ உங்களுக்கோ இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நேமில் ஸ்டார்டிங்லேயோ இல்லைனா எண்டிங்லேயோ இல்லைனா இடையிலையோ அந்த பி அல்லது ஜே லெட்டர் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 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 ரீடிங் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸுக்கு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா அதுக்கும் கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஏன்னா கிராட்டிடியூட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு. நீங்கள் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு இன்னும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்மூத்லான ஒரு லைஃப் ஜீவிக்கிறதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லக்கு மறந்துடாதுங்க. ஓகே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.